வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் காணி அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்திற்கே உரித்தாவதாக உயர்நீதிமன்றம் தீர்மானம். ஜனாதிபதி மற்றும் பாகிஸ்தான் பிரதமருக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. இந்தியாவின் காஷ்மீரில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 6 போலீசார் உட்பட 12 பேர் பலி. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் காணி அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்திற்கே உரித்தாவதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. பிரதம நீதியரசர் மொஹான் பேரிஸ், நீதியரசர்களான கே ஸ்ரீபவன் மற்றும் ஈவா வனசுந்தர் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கொன்றின் தீர்ப்பிலேயே உயர்நீதிமன்றம் தனது தீர்மானத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தனித்தனியே 3 தீர்ப்புகளை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. நாட்டின் காணி அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்திற்கே உரித்தாவதுடன் மாகாண சபைகளிடம் அந்த அதிகாரம் இல்லை என அந்த 3 தீர்ப்புகளிலும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சுக்கு சொந்தமான காணியொன்றிலிருந்து ஒருவரை வெளியேற்றுவதில் ஏற்பட்டிருந்த தகராறு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றின் மீதான மேன்முறையீடு தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 68வது கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி நியூயார்க் நகரிற்கு சென்றுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் வெளிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் மற்றும் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க உள்ளிட்ட 2 நாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பொருளாதார, அரசியல் உள்ளிட்ட 2 நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய விடயங்கள் சில குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவிக்கின்றார். வாக்கெண்ணும் நிலையமாக இயங்கிய பாடசாலை ஒன்றிலிருந்து புள்ளடியிடப்பட்ட ஒரு தொகை வாக்குச்சீட்டுகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் புத்தளம் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி மீது பல்வேறு தரப்பினரால் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அத்தகைய தரப்புகள் புத்தளம் தெரிவத்தாட்சி அதிகாரி மீது சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என அந்த சங்கத்தின் தலைவரும் கொழும்பு மாவட்ட செயலாளருமான கமால் பத்மசிறி குறிப்பிடுகின்றார். புள்ளடியிடப்பட்ட ஒரு தொகை வாக்குச்சீட்டுகள் புத்தளம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட சம்பவத்தை இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கம் கண்டிப்பதாகவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் இந்த வாக்குச்சீட்டுகளால் தேர்தல் முடிவுகளில் எந்தவித தாக்கமும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர், வாக்குகள் அனைத்தும் எண்ணி முடிக்கப்பட்டதன் பின்னர் களஞ்சி அறைக்கு கொண்டு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அவை கைவிடப்பட்டுள்ளதாக கமால் பத்மசிறி சுட்டிக்காட்டினார். உத்தியோகத்தர் ஒருவரின் கவனயீனம் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அது குறித்து உரிய விசாரணைகள் மேற்கொள்ள தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதை அன்றி தெரிவத்தாட்சி அதிகாரி மீது அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை கண்டிப்பதாக இலங்கை நிர்வாக சபை உத்தியோகத்தர்கள் சங்க தலைவர் தெரிவிக்கின்றார். மூதூரில் சூறை மீன் உட்கொண்டமையினால் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உணவுடன் சுரைமீனை உட்கொண்டதன் காரணமாக திடீர் சுகவீனமுற்ற நிலையில் அந்த பகுதியில் உள்ள 25 பேர் நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு உயிரிழந்ததாக மூதூர் வைத்தியசாலையின் அத்தியட்சகர் டாக்டர் விப்ரேமானந்த் தெரிவித்தார். சூறைமீனை உணவுடன் உட்கொண்டவர்களுக்கு உடலில் தடிப்பு மற்றும் பளபளப்பு ஆகிய உபாதைகள் ஏற்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவம் குறித்து மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மூதூர் தள வைத்தியசாலையின் அத்தியட்சகர் டாக்டர் விப்ரேமானந்த் மேலும் கூறினார். அனுசரணைகள் மற்றும் சுற்றுலா முகாமைத்துவ மாநாடு தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த சர்வதேச சுற்றுலா மாநாடு அக்டோபர் மாதம் 28 மற்றும் 29 திகதிகளில் நடைபெற உள்ளது. අපේ සංචාරක ව්‍යාපාරයේ බලාපොරොත්තුන් ඉෂ්ට කර ගැනීමට නම් පැහැදිලිවම අපේ මේ කරන සංචාරක ව්‍යාපාරයේ
சுற்றுலாத்துறைக்கான எமது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உலகுக்கு நாம் எதனை வழங்க வேண்டியுள்ளது, எதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது. அதன் பொருட்டு ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதன் காரணமாக சர்வதேச மாநாடு ஒன்றின் ஊடாக இதனை முன்னெடுப்பது அவசியமாகின்றது. அதனால் இலங்கையின் எதிர்கால சுற்றுலாத்துறையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான அடிப்படையை திட்டமிடவும் அதற்கான சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஏனைய நாடுகளைப் போன்று சிறந்த திட்டங்களை முன்வைக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் இந்த போட்டித்தன்மையுடன் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்க முடியாத நிலை ஏற்படும். இலங்கையில் யானைகளின் பெருக்கம் வருடாந்தம் 3 வீதத்தால் உயர்வடைவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கின்றது. கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு அமைய 5800 காட்டு யானைகள் நாட்டில் உள்ள காட்டுப்பகுதிகளில் காணப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் மிருக வைத்தியர் தாரக பிரசாத் தெரிவித்தார். இதில் 120 தொடக்கம் 150 யானைகள் பல்வேறு காரணிகளினால் வருடாந்தம் உயிரிழப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். கடந்த 8 மாத கால பகுதிக்குள் புலனறுவு மற்றும் கல்லோயா பகுதிகளுக்கு இடையில் ரயிலில் மோதி 4 யானைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் முதலாவது இஸ்லாமிய நூதன சாலை காத்தான்குடியில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நூதன சாலையின் நிர்மாண பணிகளை பார்வையிடுவதற்கு சவுதி அரேபியாவின் கலாசார மற்றும் மத விவகார அமைச்சின் பணிப்பாளர் மற்றும் சர்வதேச முஸ்லிம் சிறுபான்மை நாடுகளுக்கான பணிப்பாளர் ஆகியோர் இன்று காலை காத்தான்குடிக்கு சென்றனர். இதன் போது நூதன சாலையில் வைக்கவுள்ள பொருட்களையும் இவர்கள் பார்வையிட்டனர். பின்னர் சவுதி அரேபியாவின் நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்படும் பல்கலைக்கழகத்தின் நிர்மாண பணிகளையும் பார்வையிட்டனர். மீண்டும் சந்திப்போம் எமது 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.